ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலோட நோக்கமே நீங்கள் கொடுக்குற டைமை கரெக்டாக யூஸ் பண்ணி உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்குறது தான். வெல்கம் பேக் டு அவர் சேனல் அன்டோல்ட் ஸ்டோரி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நீங்க நம்ம எந்த டாபிக் பற்றி பேச போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க பார்க்க போகிறது ஒரு ஜெனரல் டாபிக். இந்த ஜெனரல் டாபிக் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாபிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு முன்னாடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னு சொல்லி பார்த்தா, இந்த உலகத்தில் எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் சரி, ஒரு பொலிட்டிக்கல் டாபிக் ஆகட்டும், ஜெனரல் டாபிக் ஆகட்டும், இல்லை வந்து ட்ரெண்டிங் டாபிக் ஆகட்டும், இல்லை வந்து பாலிவுட் டாபிக் ஆகட்டும், எந்த ஒரு டாபிக் நீங்கள் எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு அதில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொசைட்டியில் இருக்க அந்த பீப்புள்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிவாங்க. அந்த ரெண்டில் இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு ஒருத்தங்க வந்து பார்த்தா ஒரு பாசிட்டிவ் சைடை பார்ப்பாங்க. பாசிட்டிவ் சைடு பார்த்ததுனால வந்து பார்த்தா இதில் என்ன இருக்குது, இது வந்துச்சுன்னா நல்லா தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுவாங்க. அது இன்னொரு சைடில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம்ஸில் இருக்க அந்த டாப்பிக்கில் இருக்க ப்ராப்ளம்ஸை பார்ப்பாங்க. அந்த ப்ராப்ளம்ஸ்குள்ளே இருக்க வேறு டைமென்ஷன்ஸை பார்ப்பாங்க. இது வந்துச்சுன்னா சொசைட்டியில் என்ன சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இதனால வந்து இது வரக்கூடாது, இது இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் ஒரு சில டாபிக்ஸில் வந்து அங்கே இன்னொரு செக்ஷன் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இந்த ரெண்டு தரப்பினருமே இருந்துட்டு ஒரு இணங்க ஒரு டாப்பிக்கில் வந்து ஒத்து போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்க ஒரு சில டாபிக்ஸ் இருக்கும். அதுதான் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அது மாதிரி இருக்க ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு 8 டாபிக் வந்து நான் உங்களுக்கு முன்னாடி வைக்க போகிறோம். ஒரு 8 டாபிக்ங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா 8 சென்டென்ஸ்னு சொல்லலாம். இந்த சென்டென்ஸில் வந்து பார்த்தோம்னா இருந்துக்கிட்டு எல்லாருமே இருந்துக்கிட்டு அந்த ரெண்டு தரப்பினருமே இருந்துக்கிட்டு ஆமாம் கரெக்டாக தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிட்டு, இல்லைனா வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் அவங்களோட லைஃப்பில் கூட வந்து இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கை வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால கூட வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு அவங்க ஒத்துக்கிறதுக்கு ஒரு காரணமாக கூட இருக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8 ஃபேசினேட்டிங்கான வந்து எல்லாருமே வந்து ஒத்துக்கக்கூடிய ஒரு டாபிக் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் வாங்க. இதில் ஃபர்ஸ்ட் எல்லாருமே இருந்துட்டு பிலீவ் பண்ணுற மாதிரி இருக்க சென்டென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருந்துட்டு, இந்த ஹியூமன் அப்படிங்கிற அந்த ஸ்பீஷஸ்க்குள்ளேயே வந்து பார்த்தோம்னா இருந்துட்டு 16 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு டைம் ஸ்பேனில் தான் வந்து பார்த்தோம்னா நிறைய டெம்பரரி பீப்புள்ஸ் வந்து நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா நிறைய லாஸஸ், அதுக்கப்புறம் நிறைய வந்து ஃபெயிலியர்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து அதுக்குள்ளே வந்து பார்க்குற மாதிரி ஒரு டைம் வரும் எல்லாத்துக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது மூலியமா வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யார் நம்மளோட லைஃப்பில் ஒரு பெர்மனெண்ட்டாக இருப்பா இருக்க மாட்டா அப்படிங்கிற அந்த டிசைட் பண்ணுற ஒரு விஷயத்தை வந்து அவங்களோட மைண்ட் செட் ஹியூமன்ஸில் வந்து பார்த்தா ஈவன் பாய்ஸ் ஆகட்டும் இல்லை கேர்ள்ஸ் ஆகட்டும் யாராக இருந்தாலுமே வந்து அந்த ஒரு டைம் சைனில் வந்து பார்த்தோம்னா யார் நம்ம கூட வந்து லாங்காக வருவாங்க, லாங் ரன்ல வருவாங்க, யார் வந்து நடுவில் வந்து போகிறாங்க, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தா அந்த ஒரு டைமில் தான் நம்ம எல்லாருமே வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதேமாதிரி ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் சரி, அந்த டைமில் தான் வந்துட்டு அந்த ஒரு மைண்டே வந்து பார்த்தா ஒரு எவாலுவேஷன் பர்பஸ் அப்படிங்கிற அந்த ஒரு எவாலுவேஷன் ஸ்டேஜ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜை வந்து அவங்க வந்து அந்த ஒரு மைண்ட் அந்த ஹியூமன் மைண்ட் வந்து ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தோம்னா எல்லாருமே ரெண்டு தரப்பினர் நான் ஃபஸ்ட்டு சொன்னால் அவங்க ரெண்டு தரப்பினருமே வந்து ஒத்துக்கிற மாதிரி இருக்க ஒரு சென்டென்ஸில் இது ஃபஸ்ட் டாப்பிக்கில் இருக்குது. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம எல்லாருமே இருந்துட்டு ரொம்ப கியூரியஸாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஏதாச்சும் ஒன்று அச்சீவ் பண்ணிட்டோம், இல்லைனா வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன சக்ஸஸ் அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து நம்ம உடனே வந்துட்டு சோஷியல் மீடியாஸ்லையோ இல்லை வந்து ஏதாச்சும் இந்த நம்ம சோஷியலில் வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸ்லையோ இல்லை யார்ட்டாச்சும் ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம இதை ஷேர் பண்ணுவோம். ஷேர் பண்ணும்பொழுது வந்து பார்த்தோம்னா இருந்துக்கிட்டு அது கொஞ்ச நாளில் வந்து அது வந்து டிசப்பேர் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி டிசப்பேர் ஆகும்போது வந்து நம்ம என்ன நினச்சிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அச்சா அவங்கள்ட்ட சொன்னனால தான் வந்து கண்ணு வச்சுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். இல்லைனா இது வந்து நம்ம முன்னாடி எல்லாத்தையும் சொல்லியிருக்க வேண்டாமோ அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டு இருப்போம். இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம்னா இருந்துட்டு அது எல்லாமே நம்மளோட மைண்ட் செட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இது மாதிரி பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தா அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க. அது மாதிரி அது உங்களுக்கு பெர்மனெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, அந்த விஷயத்தை வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுல ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொன்னோம்னா இருந்துட்டு, இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு கார் போய் நம்ம புக் பண்ணுறோம்னு வச்சுக்கோமே, அந்த காரில் வந்து பார்த்தோம்னா வந்து நான் இந்த கார் புக் பண்ணிட்டேன், இப்போ நான் லேண்ட் ரோவர் வந்து நான் புக் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, சப்போஸ் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோல அது சம்திங் ஏதோ நம்ம புக் பண்ண இடத்துல வந்து வேறு ஏதோ ஒரு இதனால ரொம்ப லேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தால், அந்த இடத்துல வந்து பார்த்தா இவங்கள்ட்ட சொன்னனால தான் வந்து இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே ஒரு தாட் ப்ராசஸ் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா அந்த காரை நீங்கள் டெலிவரி எடுத்த பிறகு சப்போஸ் உங்கள்கிட்ட வந்த பிறகு அது உங்களுக்கு பெர்மனெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு ஸ்டேஜ் இருக்கும்ல, அது நீங்கள் என்னைக்கு நீங்கள் எந்த ஒரு ஸ்டேஜ் வந்து அது பெர்மனெண்ட் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டேஜ் வந்து அந்த ஒரு விஷயம் அச்சீவ் பண்ண பிறகு நீங்கள் அதை வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதனால வந்து பார்த்தா அந்த ரெண்டு தரப்பினரும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒத்துக்கிறாங்க. மூணாவது எல்லாருமே பிலீவ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருந்துக்கிட்டு, எந்த ஒரு விஷயத்தினாலேயும் நம்ம வந்து ஒரு அட்டாச்மெண்ட் ஆகுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட் ஆகுறீங்களோ அதே அளவுக்கு வந்து உங்களால் இருந்துட்டு அதிலிருந்து டிட்டாச்மெண்ட் ஆக முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் பிலீவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொன்னோம்னா இருந்துட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு மென்டல் கான்ஷியஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மென்டல் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்டில் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து சப்போஸ் இப்போ நம்ம யார் மேலேயாச்சும் ஒரு லவ்வோ இல்லை அஃபேரோ இல்லை வந்து ஒரு இன்ஃபாக்சுவேஷனோ க்ரஷோ இது மாதிரி எது ஏற்பட்டாலுமே வந்து பார்த்தா நம்ம எந்த அளவுக்கு வந்து அதில் வந்து நம்ம அட்டாச் ஆகுறோமோ அந்த ஒரு விஷயத்துலையோ இல்லைனா வந்து நான் சும்மா இப்போ சொன்ன ஒரு இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் தான். நீங்கள் வேறு எது மேலே வந்து நீங்கள் அஃபெக்ஷன் ஆகுறீங்க, கேஷ் மேலேயோ இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு ஃபேம் மேலேயோ எது மேலே ஆகினாலும் சரி, அது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட் ஆகுறீங்களோ அதுலேருந்து அந்த விஷயத்துக்கு நமக்கு வந்து டிட்டாச்மெண்ட் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து அந்த டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த மென்டல் ஸ்டெபிலிட்டி நீங்கள் ஏற்படுத்திட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களோட இன்னர் பீஸை வந்து அது ரொம்பவே வந்து ஸ்பாயில் பண்ணாமல் இருக்கும். அதுக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைஃப்பில் ரொம்ப லைட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதனால வந்து பார்த்தா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த ரெண்டு தரப்பினருமே வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து ஆமோதிக்கிறாங்கன்றது அர்த்தம்.
இந்த ஃபோர்த் பாயிண்ட் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்துட்டு இந்த சென்டென்ஸ்ல இருக்க எல்லாமே வந்து பார்த்தோம்னா இருந்துகிட்டு நான் 2 தரப்பினுமே இருந்துட்டு ஒத்துக்கிற மாதிரி இருக்க சென்டென்ஸ் தான் சொல்லியிருப்போம். அது மாதிரி இருக்கும்போது இந்த ஃபோர்த் பாயிண்ட் எது வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சோஷியல் மீடியாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்த பிறகு இந்த 20th செஞ்சுரிக்கு மேல தான் வந்து சோஷியல் மீடியாஸ் எல்லாமே வந்து பார்த்தா ரொம்பவே பூம் ஆக ஆரம்பிச்சுச்சு. அது இல்லாம வந்து பார்த்தா இந்த ஃபர்ஸ்ட் பேண்டமிக் அப்புறம் வந்து பார்த்தா ரொம்பவே வந்து டிராமட்டிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி டிராமட்டிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆன பிறகு கூட வந்து பார்த்தோம்னா இருந்துகிட்டு ஒரு விஷயத்த வந்து நம்ம எல்லாருமே இந்த சொசைட்டில இருக்க எல்லாருமே வந்து ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போயிடுறோம். அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இருந்துட்டு ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இருந்துகிட்டு ஒரு போஸ்ட்டோ இல்லைன்னா வந்து ஏதாச்சும் ஒரு ஹாலிடே வந்து ட்ரிப்போ இது மாதிரிலாம் வந்துட்டு ஒருத்தங்க போஸ்ட் எடுத்து போடுறாங்க. அதில் வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக வந்து அவங்க காட்டுறாங்க. அது மாதிரி இருந்துச்சுன்னா வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செலிபிரிட்டி எடுத்துக்கிறோமே வச்சுக்கோங்க. அது மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து ஒரு செலிபிரிட்டிஸாக இருக்கும்போது இருந்துட்டு நிறைய இடத்துக்கு போவாங்க. நிறைய ஃபோட்டோஸ், நிறைய பார்ட்டிஸ் இந்த மாதிரியெல்லாம் எடுத்து அவங்க போஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது மாதிரி பண்ணும்போது இருந்துட்டு நம்ம நார்மலாக இருக்க பீப்புள்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருந்துக்கிட்டு அதில் இருந்துட்டு ஓகே இவங்க ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க லைஃப் வந்து ஒரு அவங்க ஆசைப்பட்ட மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஃபினான்ஷியல் ஃப்ரீடமா இருக்காங்க. இந்த மாதிரிலாம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். பட் இருந்தாலும் வந்து அவங்களுக்கோட தரப்புல இருக்கிற மாதிரி வந்து பார்த்தா, அவங்களுக்கு சரியான வந்து ஒரு நெருக்கடி, அது மாதிரி எல்லா விஷயமுமே இருந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம்னா வந்துட்டு, அவங்க லோன்லினஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பார்த்தோம்னா, இவங்க எந்த அளவுக்கு வந்து ஹேப்பியா வந்து ஒரு போஸ்ட்ட போடுறாங்களோ, அதே அளவுக்கு வந்து பார்த்தா லோன்லினஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளயும் இருந்துட்டு இருப்பாங்க. டிப்ரஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளயும் இருந்துட்டு இருப்பாங்க. இது மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு நல்ல எக்ஸாம்பிளா வந்து இவங்க யார சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, சுஷாந்த் சிங் ராஜ்புட். இந்த சுஷாந்த் சிங் ராஜ்புட் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தோம்னா, இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து பார்த்தா சூசைடல் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு ஒரு கேஸ் வந்து கொண்டு போயிருப்பாங்க. அதனால வந்து பார்த்தோம்னா என்னன்னு சொல்லி பார்த்தா, அவங்க லோன்லினஸ் மூலியமா, டிப்ரஷன் மூலியமா வந்து இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. இது மூலியமா வந்து பார்த்தா, இந்த சோசியல் மீடியா வந்த பிறகு, நம்ம எல்லாத்தையும் வந்து ஒரு ஜட்ஜ்மென்டல் கொண்டு போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதனாலே வந்து பார்த்தோம்னா இருந்துட்டு யாரையும் வந்து அவ்வளோ சீக்கிரமா வந்து ஜட்ஜ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்து பார்த்தா 2 தரப்பினர் வந்து ஒத்துக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். இதுல 5வது பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, 2 தரப்பினரும் ஒத்துக்கிற மாதிரி இருக்க ஒரு பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இப்ப நீங்களாகட்டும், இல்ல நான் ஆகட்டும் யாரா இருந்தாலுமே வந்து பார்த்தா, ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி வந்து உங்களுக்கு குடுத்துக்கோங்க. உங்களோட ஹெல்த்துக்கு குடுத்துக்கோங்க. உங்களோட ஃபேமிலிக்கு குடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி லிஸ்ட் அப்படிங்கிறத ஒண்ணு உருவாக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த பிரியாரிட்டி லிஸ்ட்ல வந்து பார்த்தோம்னா இருந்துகிட்டு, இதுல யார் யார வந்து ஃபர்ஸ்ட் வைக்கணும், யார் யார செகண்ட் வைக்கணும் அப்படிங்கிற எல்லாமே வந்து உங்களோட டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. இதுல நீங்க தான் இருந்துகிட்டு வந்து ஃபுல்லா டிசைட் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே உங்க ஹெல்த் மேல வந்து ரொம்ப கான்ஷியஸா இருங்க. நீங்க எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும், நீங்க எவ்வளவு டைம் வந்து இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணாலும், இல்ல வந்து நாளைக்கு நீங்க கோடி கோடியா சம்பாரிச்ச பிறகு உங்க ஹெல்த்த மறுபடியும் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம் அப்படி இப்படிங்கிற மாதிரி இருந்தா கூட வந்து உங்களுக்கு அந்த ஹெல்த் அப்படிங்கிறது வந்து இப்ப நீங்க வச்சிருக்க ஹெல்த்தோ வந்து அந்த அளவுக்கு வந்து இருக்காது. ஸோ உங்க ஹெல்த்துக்கு மேல ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிறதுனால வந்து இது 2 தரப்பினருமே இருந்துகிட்டு ஆமா ஒத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான். இதுல 2 பேருமே வந்து ஒத்துக்கிறாங்க. இதுல 6த் பாயிண்ட்டா வந்து எல்லாருமே வந்து ஒத்துக்கிற மாரி இருக்கு. அட்மையர் யாரிங்கற ஒரு சென்டென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருந்துகிட்டு, இப்ப ஒரு விஷயம் வந்து உங்கள சுத்தி நடக்குது. ஈவன் இந்த ஆஃபீஸ் ஆகட்டும், இல்ல காலேஜ் ஆகட்டும், இல்ல ஸ்கூல் ஆகட்டும், இல்ல எதுலயோ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு சம்மந்தப்பட்ட மாரி இல்லாம, உங்களுக்கு சம்மந்தமே இல்லாம ஒரு விஷயம் நடக்குது. இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு, அதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தப்படுத்திக்கிற மாரி இருந்துட்டு, இந்த சுத்தி இருக்கவங்கலாம் வந்து பேசுறாங்க அப்படின்னா இருந்தா கூட வந்து பார்த்தா, அந்த விஷயம் உங்களுக்கு பெர்சனலா வந்து நீங்க எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு லைஃப் இஸ் டூ மூவ் ஆன் அப்படிங்கிற மாரி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது மாரி இருக்கும்போது அந்த ஒரு சென்டென்ஸ்ல வந்து பார்த்தோம்னா, அந்த ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம பெர்சனலா வந்து கனெக்ட் ஆயிடுவோம். இப்போ வந்து பார்த்தோம்னா, சப்போஸ் நமக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் வந்து இறந்திருக்கலாம். இது மாரி இருக்கும்போது வந்து நம்ம ரொம்ப பெர்சனலா வந்து கனெக்ட் ஆயிருப்போம். அது மாரி இருக்கும்போது கூட வந்து பார்த்தா, நம்ம ரொம்ப நம்மள வந்து அதுல வந்து டிப்ரஸ்ட் ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். இதெல்லாம் பண்ணாம வந்து பார்த்தா, நீங்க எந்த அளவுக்கு வந்து பெர்சனலா வந்து அட்டாச்மென்ட் ஆகாம, ஈவன் எல்லாருமே வந்துட்டு அந்த ஒரு ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் இந்த மாரிலாம் இருந்துட்டு தான் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து ரொம்ப பெர்சனலா நீங்க அட்டாச் ஆகாம இருந்தீங்க அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, உங்களோட இன்னர் பீஸுக்கும் வந்து உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கும் வந்து ரொம்பவே வந்து நல்லதா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இது வந்து பார்த்தா 2 தரப்பினரும் வந்து ஒத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். இதுல 7வது பாயிண்ட் எது சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப சப்போஸ் நம்ம வந்து யார் கூடயோ வந்து ஆர்கியூமென்ட் பண்றோம். இல்லன்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை வருது. அது மாரி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ரொம்ப கத்தி பேச ஆரம்பிப்போம். அவங்கள வந்து நம்ம ஒரு பயமுறுத்த வந்து முயற்சி பண்ணுவோம். ஆப்போசிட்ல இருக்கவங்கள. அது மாரி பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருந்துகிட்டு, இவங்க மேல இருக்க அந்த ஒரு சென்டென்ஸ்ல வந்து பார்த்தா, ஓகே இவங்க வந்து சும்மா கத்தி கத்தி பேசுவாங்க. இவங்கள்ட்ட பேசுறதே வேஸ்ட் அப்படிங்கிற மாரி தான் இருந்துட்டு, செகண்ட் பார்ட்டியா இருக்கவங்களுக்கு வந்து ஒரு தாட் வரும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதனால வந்து நீங்க வந்து கத்தி பேசாம, நீங்க வந்து கொஞ்சம் பொலைட்டா உங்களோட கருத்த வந்து கொஞ்சம் ஆழமா வச்சிருந்தீங்க அப்படின்னு மாரி இருந்துச்சுன்னா, எனக்கு மேபி அந்த ஆர்குமெண்ட்ஸ்ல நீங்க ஜெயிக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மாரி வந்து சொல்றாங்க. இது 2 தரப்பினருமே வந்து ஒத்துக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். ஈவன் இப்ப நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து பார்த்தோம்னா இருந்துட்டு, நம்ம வந்து கத்தி கத்தி பேசுவோம். கத்தி பேசுறனால வந்து பார்த்தோம்னா இருந்துட்டு, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நமக்கு தான் இருந்துட்டு அது வந்து ஹெல்த்ல வந்து பார்த்தா, மேபி கண்டிப்பா இருந்துட்டு அந்த பிரஷர் ஆகட்டும், இல்லன்னா வந்து இது மாரி இருக்க பின்னாடி வந்து நமக்கு ஃபியூச்சர்ல வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அது வந்து ஒரு ஆர்குமெண்ட் வந்து நீங்க ஸ்டேபிளாவும், அதுல வந்து நீங்க சொல்லப்போற கருத்த வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வச்சிருந்தீங்க அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, நீங்க அந்த ஆர்குமெண்ட்ஸ வந்து ரொம்ப லாங் ரன்னா கூட கொண்டு போக முடியும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அந்த லாங் ரன்னா நீங்க எந்த அளவுக்கு வச்சிருக்கீங்களோ, அந்த கான்வர்சேஷன் எந்த அளவுக்கு நீங்க அலைவா வச்சிருக்கீங்களோ, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 தரப்பினர்ல சொன்னேன்ல, அந்த 2 தரப்பினருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒத்துக்கிறாங்க. இதுல 8வது பாயிண்ட் எது சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருந்துகிட்டு, இப்ப நம்ம சப்போஸ் நம்ம வந்து தனியா வந்து நம்ம நெறைய போஸ்ட் பார்த்திருப்போம். நீங்க சப்போஸ் லோன்லியா ஃபீல் பண்றீங்க. இல்லன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோ இல்ல வந்து உங்களோட சரவுண்டிங்ஸ் யாருமே இல்ல அப்படிங்கிற மாரி ஸ்பெண்ட் பண்றதுக்கு யாருமே இல்ல அப்படிங்கிற மாரி நீங்க நெனைச்சீங்க அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, அதுக்காக வொரி பண்ணி உட்காந்துக்கிட்டே இருக்காதீங்க. நீங்களே இருந்துட்டு உங்கள நீங்களே ஹேப்பியா வச்சுக்கிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மூவி போகிறதாகட்டும், இல்ல ரெஸ்டாரண்ட் போகிறதாகட்டும், இல்ல பார்க் போகிறதாகட்டும், இல்லன்னா வந்து ஒரு ஷாப்பிங் மால் போகிறதாகட்டும்,
இது எல்லாமே வந்து தனியா உங்களால ஒருத்தராலேயே வந்து தனியா செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல உங்களுக்கே வந்து நீங்க வந்து ஒரு ஹேப்பியா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த மாரி நீங்களே வந்து உங்கள ஹேப்பியா வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, உங்க கூட எத்தன பேர் இருந்தாலும், எவ்வளோ கோடி பேர் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு, அத்தன பேத்தையும் உங்களால ஹேப்பியா வச்சுக்க முடியும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 தரப்பினருமே வந்து ஒத்துக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். இதுல சொல்ற 8 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 தரப்பினர் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குற 2 தரப்பினருமே வந்து ஒத்துக்கிற ஒரே பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாரி அந்த 8 பாயிண்ட்ஸ் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இது மாரி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் வேற பாயிண்ட்ஸோ, இல்ல வந்து 2 தரப்பினருமே வந்து ஒத்துக்கிற மாரி இருக்க ஒரு பாயிண்ட்ஸோ, இது மாரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படிங்கிற மாரி வந்து கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. அத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இதே மாரி இன்னும் நல்ல கண்டென்ட், நல்ல டாபிக்கோட உங்கள மீட் பண்றேன். அன்டில் தென் ஸ்டே டியூன் அண்ட் தேங்க்ஸ்.